வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகால வேடுவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமப்பணம் சரணம் காசியாதேவரி தௌத்திரோ கிணராமனவரி திருப்பாரமப்பணம் சரணம் பரபம்ம ஸ்ரூபம் பரேஸ்வரி நரஹரி பாபா ஜித்திரவுடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் கால வைரவாய கடாச்சம் ஓம் ஐம் சோனோ வைராஸ்வரி ஓங்களில் யோகபேசுபிச்சம் சங்குரு வைரவாய மங்களம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதாதிரா பரபம்ம ஸ்ரூபம் பைரவைரவம் திருவுடைய அப்பணம் சரணம் ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம். இன்றைக்கி தேதி முக்கியமான ஒரு காசி புவனேஸ்வரி பைரவர் ஆன்மீக தகவல். இன்றைக்குள்ள தேதி 14ஆம் தேதி 4வது மாதம் 2025. அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி சித்திர மாதம் பிறப்பு. அதாவது ஒரு புது வருஷம் ஜோதிட சாஸ்திரப்படி 12 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மாதம் பிறக்கும். அப்போ இந்த ஆண்டு எப்பயுமே வருஷம் இந்த சித்திர மாதம் தான் நம்மளுடைய புது வருட பிறப்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜோதிட அன்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு மலேசியா நேரப்படி, அதாவது நான் கேட்டுக்கிறேன் என்னென்னா, ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னன்னு சொன்னால், இது எல்லாரும் கருத்தில் கொள்ளணும். இந்த ஜோதிட சாஸ்திரம், வேதம், ஆகமம், சமஸ்கிருதம் இதெல்லாம் நம்ம ரிஷிகள் நம்மளுக்காக எழுதி வச்ச ஒரு பொக்கிஷன். நம்ம அப்பா அம்மா ரிஷிகள், சப்த ரிஷிகள் பேர் யாருமே நம்ம அப்பா அம்மா. இதை தயவுசெய்து கற்றுக்க நேரம் இல்லாட்டி கூட பரவாயில்ல, சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் காதால் கேட்டு அதை கொஞ்சம் மனசில் பதிய வைங்க. ஏன்னா இது உங்களுடைய சொத்து, தமிழர்களுடைய சொத்து. இது விட்டு கொடுத்துறாதீங்க. இது விட்டு கொடுத்துறீங்க சொன்னால் மற்றவங்க அதை எடுத்துக்குவாங்க. நம்ம ரிஷிகள் நம்மளுக்காக கண்டுபிடிச்ச சமஸ்கிருதத்தை எழுதி கண்டுபிடிச்ச தமிழ்லேயும் சில ஜோதிட சாஸ்திரம் எழுதி நம்மளுக்காக கொடுத்துட்டு போன ஒரு பொக்கிஷம், வேத ரகசிய பொக்கிஷம். இது விட்டுறாதீங்க. சரி, அதை பக்கம் இருக்கட்டும். இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாதம் புத்தாண்டு என்பது தமிழர்கள் ரொம்ப முக்கியமாக அதை கொண்டாடணும். அதாவது இந்த சித்திரை மாதம் மட்டும் கொண்டாடுறது கணக்கு இல்லை, ஒரு மாதமும் நம்ம கண்டிப்பாக கொண்டாடணும். இப்போனா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த 12 மாதமும் இந்த சூரிய பகவான் எந்த நட்சத்திரத்தில் அதை மாறுறாரோ, ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறும்போது அதுதான் மாத பிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாத பிறப்பில் நம்ம என்ன செய்யணும் சொன்னால், நான் படிக்கிறேன் கேளுங்க. இது பாருங்கள், இந்த புக்கு தயவுசெய்து எல்லாரும் வாங்குங்க. இது மலேசியாவில் தயார் பண்ண ஒரு புக்கு, கஜலட்சுமி வாக்கிய பஞ்சாங்கம். இது இதை எழுதுகிற மணி முத்துசாமி பிள்ளை. ரொம்ப அவரை பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லுங்கள். ஏன்னா இந்தியா நேரத்தையும் மலேசியா நேரத்துக்கு மாற்றி அதை கரெக்டாக அதை மலேசியா நேரப்படி பஞ்சாங்கம் தயார் பண்ணுறாங்க. அது பெரிய கஷ்டம். ஆனால் இந்த பஞ்சாங்கத்தை அன்றைக்கி நான் போய் புக்கு கடையில் போய் வாங்குகிறேன். அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன வருத்தப்படுறாங்கன்னா, ஐயா பிகேபி முன்னால், அதாவது கொரோனா முன்னுக்கு இந்த பஞ்சாங்க சாஸ்திரத்தை, மலேசியா பஞ்சாங்கத்தை ஒரு 50 பேர் வாங்குவாங்க. ஆனால் இப்போ 10 பேர் தான் ஐயா வாங்குகிறாங்க. இப்போனா எப்படி இந்த பஞ்சாங்க எழுதுகிற ஆசிரியர்கள் திருப்பி புக்கு எழுதுவாங்க? இது ஒரு பொக்கிஷன். ஒரு பொக்கிஷன். இதை தயவு செய்து உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, விலை குறைவு தான், எல்லோரும் தயவுசெய்து வாங்கி வீட்டில் வைங்க. ஏன் சொல்கிறேன்னா, அப்படி தான் நாங்கள் ஒன்றா உங்களுக்கு விளக்க முடியும். நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் தெரியாமல் தயவுசெய்து பஞ்சாங்க சாஸ்திரத்தை ஓரளவாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது தெரிஞ்சால் தான் நாளைக்கு பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த பொக்கிஷனை, தமிழ் சாஸ்திரமான இந்த பஞ்சாங்க சாஸ்திர பொக்கிஷனை தயவுசெய்து, இவருக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இந்த பஞ்சாங்கத்தை வாங்க சொல்லலை, எனக்கு எந்த ஒரு ஆதாயம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், இந்த புக்கு ஜோதிட ஞானம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்படி குறையக்கூடாது. தயவுசெய்து எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் தயவுசெய்து வாங்கி வீட்டில் வச்சுங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோமா. இந்த பஞ்சாங்கத்தை எடுத்த உடனே இந்த பஞ்சாங்கத்தை எழுதின ஆசிரியர், அதாவது மணி முத்துசாமி பிள்ளை, அவர் ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ரொம்ப அவர் கொஞ்சம் இவரை கஷ்டப்பட்டு தயார் பண்ணுறாங்க தான் நமக்கு இந்த புக்கு கிடைக்கிது. ரெண்டாவது இந்த பஞ்சாங்க சாஸ்திரத்தை நீங்கள் படிக்கும்போது, நான் படிக்கிறேன் கேளுங்க. சித்திர மாத பிறப்புடைய ரகசியம். அதாவது ஆங்கிலம் 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 திங்கட்கிழமை, கிருஷ்ணபட்சம் பிரதம தெரியும், சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், வஜ்ரநாமம் கொண்ட யோகத்தில், கௌரவ கரணத்தில், சூரிய பகவான் காலஹோரையில், ராட்சித முக்கோண வேளையில், கும்ப லக்னத்தில், மேஷ நவாம்சத்தில், நட்சத்திர பசியான மயில் தொழில் செய்யும் காலத்தில், உதியாதி நாளிகை 54.18.45 வினாடிக்கு சரியான மலேசியா கோலாலம்பூர் நேரப்படி அதிகாலை
மணி 4:54 AM-க்குள் விஷுவாசு என்ற பெயர் கொண்ட புதிய வருட பிறப்பு பிறக்கின்றது. அதாவது எப்படி சொன்னால் விடிகாலையில். அப்போ இந்த 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 விஷுவாசு போன வருடம் வந்து குரோதி நாம வருடம். குரோதி நாம வருடம் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு இல்லை. ஏன்னா ஒரு வருடம் வெம்பாய் இருக்குது. வெம்பாய்னா பாடல். அதாவது இடைக்காடு சித்தர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து 17 சித்தர் சித்தர். அவர் வந்து 60 வருஷம் வெம்பாய் எழுதியிருக்கார். வெம்பாய்னா ஒரு பாடல் கவி எழுதியிருக்கார். அந்த கவி படித்து பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளில் வந்து பாதிப்பு குறைவாக இருக்கும், சில ஆண்டுகள் நன்மை அதிகமாக இருக்கும், சில ஆண்டுகளில் வந்து நன்மை குறைவாக இருக்கும், பாதிப்பு அதிகமாக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக எல்லா ஆண்டுலேயும் ஒரு பாதிப்பு ஒரு நன்மை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். சில டைமில் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும், நன்மை குறைவாக இருக்கும். அப்போ இந்த ஆண்டு வந்து வெம்பாய் என்ன எழுதியிருக்கேன் பிறகு நான் சொல்கிறேன். அப்போ கோலாலம்பூர் மலேசியா நேரப்படி விடிகாலை 4:54 AM-க்கு விஷுவாசு என்ற பெயர் கொண்ட இந்த புதிய வருடம் பிறக்கிறது. அப்போ இது ஒரு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் என்ன செய்யணும் அன்னைக்குன்னு சொன்னால், இந்த புதிய வருட பிறப்பு அதிகாலை, அதாவது எப்படி சொன்னால் காலை மணி 8:45 வரை விஷு புண்ணிய காலம் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ 5:44 AM தான் பிறக்குது. ஆனால் 8:54 AM வரை விஷு புண்ணிய காலம். இந்த விஷு புண்ணிய காலம் என்னென்னா, உங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யணும். வழிபாடு நினச்சிருக்காதீங்க இறந்தவங்க படத்தெல்லாம் வச்சு படையில் போகிற அது இல்லை வழிபாடு. அது வந்து நம்பிக்கை பாத்திரமாக செய்கிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் விஷு புண்ணிய காலம்னா என்னென்னா, உங்கள் முன்னோர்களுக்கு புண்ணிய காலம்னு நான் போன சொன்னேன்ல, புண்ணிய காலம் உங்கள் முன்னோருக்கு சிராதம் பண்ணுவது, தர்ப்பணம் பண்ணுவது. நான் 2 முறை சொல்லி கொடுத்துருக்கேன். காலையில் இல்லைனா மதியமோ இரவோ வீட்டுக்கு வெளியே ஒரு கற்பல் வெளில வைத்து எப்படி தர்ப்பணம் எளிய முறையில் ஒரே மந்திரம், அதாவது காயத்ரி மந்திரம் சொல்லி செய்வது. அப்புறம் சிராதம் 2 பிண்டை வச்சு எப்படி செய்வது நான் சொல்லி கொடுத்தேன். அது கண்டிப்பாக நீங்கள் செய்ய பாருங்கள். ஏன்னா இந்த சாஸ்திரங்கள் வந்து இந்த ஜோதிட சாஸ்திரம் முக்கியத்துவம் கொடுப்பது வந்து உங்கள் முன்னோர்கள் வழிபாடான இந்த சிராதம் தர்ப்பணம். அதுக்கு பேர் வந்து விஷு புண்ணிய காலம். எப்படின்னா சித்திரை மாதம், ஆடி மாதம், ஐப்பசி மாதம், மாசி மாதம், இதெல்லாம் வந்து விஷு புண்ணிய காலம் சொல்லுவாங்க. அது பிறகு சொல்கிறேம்மா ஒன்று ரொம்ப அப்புறம் குழப்படி அடிச்சிருவீங்க நீங்கள் அப்புறம். ஓகே, இந்த சித்திரை மாதத்துக்கு பேர் விஷு புண்ணிய காலம். சித்திரைக்கு அடுத்து வைகாசி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் ஆனி மாதத்துக்கு வந்து சராசரி புண்ணிய காலம் சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த சூரிய பகவான் காலையில் ராசி மாறுறாரு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து மாத பிறப்புன்னு சொல்லுவாங்க. 12 மாதத்துக்கும் நீங்கள் இந்த வழிபாடு செய்யணும். 12 மாதத்துக்கும் காலையிலே சூரிய பகவான் மாறின பிறகு நட்சத்திரம் மாறுவார், ராசி மாறும் போது அதுக்கு பேர் பூஜையை வந்து விஷு புண்ணிய காலம் சொல்லுவாங்க. அப்போ மேஷ மாதம் சொல்கிறவன் சித்திரை மாதத்துக்கு விஷு புண்ணிய காலம், சித்திரை மாதத்துக்கு அடுத்து வைகாசி மாதத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம், வைகாசிக்கு பிறகு ஆணி வருதுலேயே ஆணைக்கு பிறகு சராசரி புண்ணிய காலம். இப்போ இதெல்லாம் வந்து என்ன அர்த்தம்னா, புண்ணிய காலம் சொன்னாலே முன்னோர்கள் செய்கிற வழிபாட்டுக்கு பெயர் தான். இப்போ பாருங்கள், காலை மணி 8:54 AM வரை மலேசிய நேரப்படி விஷு புண்ணிய காலம். இப்புதிய காலத்தில் எல்லோரும் மருந்து நீர் தேய்த்து குளித்து கோயில் எல்லாம் நல்லா வச்சுருப்பாங்க, எல்லோரும் மருந்து நீர் வாங்கி குளிச்சு, இல்லைன்னா நீங்களே சொந்தமாக கூட இந்த வேர்கள் மூலிகைலாம் போட்டு வேக வச்சு பன்னீர் அத்தரை ஊற்றி நீங்கள் குளிச்சுட்டு கடைசியாக ஒரு முடுக்கு தண்ணி ஊற்றி தொடச்சி உடுப்பெல்லாம் மாட்டி காலையில் என்ன செய்யணும்னா மருந்து நீர் தேய்த்து குளித்து சிவப்பு கலந்த நீலம். இந்த ஆண்டு வந்து வருஷம் வந்து அதாவது இந்த சித்திரை மாதம் வந்து சிவப்பு கலந்த நீலம் நிறத்தில் வந்து பிறப்புது. அதாவது சிவப்பு கலந்த நிறத்தில் வந்து பிறப்புது. புத்தாடை உடுத்தி நீல புஷ்பகாரம் மணிக்கம் பதித்து அபராணம் தரித்து நித்திய கர்மாஷ்டங்கள் முடித்து கண்ணாடி தீபம் பூர்ணகும்பம் ஆகிய மங்கள பொருட்களை தரிசித்து விநாயகர் முதலான இஷ்டகுல தெய்வங்கள் தரிசித்து தான தர்மங்கள் செய்து காலை சூரிய பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டும். சூரிய பகவான் தான் சொன்ன பார்த்தீங்களா, கண்கண்ட குலதெய்வம் சூரிய பகவான். வேதப்படியில் உள்ள குலதெய்வம் சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபமான பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியும் தான் வந்து வேதப்படி குலதெய்வம். ஆனால் கண்கண்ட தெய்வம் என்பது வந்து சூரிய பகவான். அவருக்கு தரிசித்து தான தர்மங்கள் செய்து பித்துர் விரதம் அனுஷ்டித்து தர்ப்பணம் சிராத்தம் செய்து இஷ்டமித்திர பந்துக்கள் பல வகை அறுவை சுவைத்து பகார்த்தங்கள், அது போஜன சாப்பாடு விஷயம் செய்து வாசலாதி சுத்த பரிமாண திரிவங்கள் மற்றும் புஷ்பாதிகள் அணிந்து புதிய பஞ்சாங்க வாசித்தல் கேட்டு இருப்பது வருடத்தில்
தர்மங்கள் செய்து மங்களகரமான வாழ்வார்கள்ன்ட்டு வாழ்த்திடுறாங்க. அப்போ இந்த ஆண்டு வந்து 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 2/2 திங்கட்கிழமை காலை மணி 4:54 AM மணி அளவில் விசுவாசு வருடம் பிறக்கிறது. ஆனால் போன வருஷம் நான் வந்து 2019 சொல்லியிருந்தேன். 2020 2025 வரைக்கும் ஜாதகம் கொஞ்சம் இது இருக்குது. இப்போனா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதுன்னா அது ஒன்றும் பெரிய மோசமாக இல்லை. என்றைக்குமே பூமி அழியாது. ரிஷிகள் சாஸ்திரப்படி மனிதர்கள் வந்து எப்பயுமே பூமியில் தான் இருப்பாங்க. என்ன ஒன்று, அறிவியல் அதிகமாகி பூமியில் வாழ்வாங்க, அப்புறம் நட்சத்திர மண்டலத்தில் போய் வாழ்வாங்க, அப்புறம் மற்ற லோகத்துக்கு போகிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு விண் உலகத்துக்கு போய் வாழக்கூடிய தன்மையெல்லாம் வந்து மனிதர்களுக்கு வரும் சொல்லி ரிஷிகள் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் எந்தெந்த ஆண்டில் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் அழியும். எப்படின்னா இந்த தண்ணி வரும், நெருப்பில் கண்டை வரும், நெருப்பை கண்டு பயப்படுற சூழ்நிலை வரும், தண்ணி சுனாமி, இந்த மாதிரி வெள்ளம் கொஞ்சம் வரும். அது நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த ஆண்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் தெரிஞ்சது கொஞ்சம் பாதுகாப்பாக எடுத்துக்கணும். ஆனால் உலகம் என்றைக்குமே அழியாது, மனிதர்கள் எப்பயுமே நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம முன் எச்சரிக்கையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கலாமே தவிர. ஆனால் அதுக்கு பரிகார ரிஷிகள்லாம் வந்து யாகங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க. அந்தந்த கோயிலில் மாதத்துக்கு ஒரு முறையும் அந்த ரிஷிகள் ராஜாக்கள் பூமி நாளுக்கு 108 யாகம் 48 நாள் யாகம்லாம் செஞ்சுருக்காங்க. காலப்பெரிய யாகம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த சாஸ்திரங்கள் தெரிஞ்சவங்க மாதத்துக்கு ஒரு முறையாவது கோயிலில் ஒரு காலப்பெரிய யாகம், அந்த கோயில் பிரதான தேவதையான மூலவர் வைக்கிறதுக்குள்ள யாகம் செய்யும் போது பிரளயங்கள் வராது. நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும், கோயில் ஏன் கட்டினாங்க எது கட்டினா ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பெரிய ஆராய்ச்சி. 4 ராஜகோபுரம் வச்ச கோயில்களையே ராஜாக்கள் கட்டினாலே இந்த பிரபஞ்சங்கத்திலேருந்து மக்களை காப்பாற்ற தான். பிரபஞ்சத்துலேருந்து மக்களை காப்பாற்ற தான். அவ்வளோ பெரிய சுனாமி வந்தது, ராமேஸ்வரத்தை அடிச்சிச்சா? இல்லை, அந்த கோபுரத்தை தாண்டவே இல்லை. அவ்வளோ பெரிய சுனாமி வந்துச்சு, திருச்செந்தூர் முருகனை கோபுரத்தை அடிச்சிச்சா? இல்லை. ஏன்னா இந்த பிரபஞ்ச சக்தி இந்த கோபுரத்தில் வந்து இழுத்துருமா. அது ஒரு பெரிய சயின்ஸ்மா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராஜாக்கள் பொதுவாகவே பல காரணத்துக்காக கோயில் கட்டினாங்க. ஆனால் மெயின் காரணம் வந்து இந்த இயற்கை நம்மளை தாக்கக்கூடாது. கோயில் வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு. பொசசிவ் எனர்ஜி தான் கொண்டு வருமே தவிர நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு வராது. இது முதல் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு பிறகு நிறைய காரணம் இருக்குது. சரி, போன ஆண்டு குரோதி நாம வருடம், இந்த ஆண்டு விசுவாசு வருடம். இந்த விசுவாசு வருடத்தை வந்து மக்கள் ரொம்ப சுபசுமாக இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு கருப்பு பாயிண்ட் என்னென்னா, இது பொய் நினச்சிங்க. எப்பயுமே நான் கெட்ட பலன் நான் சொன்னேன்னா இது தப்பு நடக்காதுன்னு நினச்சிங்க வேண்டிங்க. அரசியலில் சில மாற்றங்கள் வரும், அங்கங்கே கொஞ்சம் தீ விபத்துகள், பயம். 12ஆம் மாதம் போல் லேசாக ஒரு தண்ணியில் ஒரு பயம், இந்த கொஞ்சம் எரிமலை வெடிப்பது, கப்பல் கொஞ்சம் சேதம், இதெல்லாம் கொஞ்சம் வரும். ஆனால் இதெல்லாம் வந்து பெரிய உயிர் சேதம் வராது. பெரிய உயிர் சேதம் வராது. நான் வந்து 2019 ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு, ஒரு வைரஸ் வருதுன்னு நான் யூடியூப்பில் போய் பாருங்கள், நான் சொல்லியிருப்பேன். அப்போ யாருமே நம்பலை. அப்புறம் வந்து நடந்த பிறகு தான் நம்பினேன். ஆமாய்யா நீங்கள் சொன்ன நடந்தது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2025 பிறந்துருச்சு. கண்டிப்பாக அது ஓடி முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு மக்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். 2025 தாண்டணும். அதனால் 2019 சொல்லினா ராசி பலன் நான் சொல்ல மாட்டேன். 2018 நிப்பாட்டிக்கிட்டேன். ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். மக்கள் ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பாருங்கள், 2 வருஷம் கொரோனா வந்துச்சு. மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதில் வந்து உனக்கு அந்த யோகம் இந்த யோகம்னு சொல்ல முடியுமா? ராசிக்கு யோகமாக தான் இருக்குது. ஆனால் பூலோக சார்ந்த கொஞ்சம் பலவீனமாக இருக்கும்போது ராசி பலன் வேலை செய்யாது. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, இந்த விசுவாசு வருடத்தில் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து இந்த பலன்கள் எப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த பஞ்சாங்க சாஸ்திரத்தை எல்லாம் தயவுசெய்து வாங்குங்க. முதல் வருஷ பலன் நம்ம தெரிஞ்சுக்கணும். வருஷம் எப்போ இருக்குது, நம்ம என்னென்ன பூஜை பண்ணணும். பூஜை முன்னோர்கள் பூஜை செய்யணும். அன்றைக்கி செய்ய முடியல, வேலைக்கு போயிட்டோம், இன்றைக்கி செய்ய முடியலன்னா 15 செய்யலாம், 16 செய்யலாம், 17, 18. அதாவது ஒரு வாரத்தோட நட்சத்திர வேகம் இருக்கும். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், திதியும் வாரமும் ஒரு வாரம் வரை நட்சத்திரம் பலன் இருக்கும். அடுத்து வைகாசி மாதமும் நீங்கள் இப்படி தான் நீங்கள் செய்யணும். மாதம் வர இந்த மாதத்தில் வர இந்த காலையில் சூரிய பகவான் மாறின பிறகு சூரிய நமஸ்காரமும் பிரம்மதேவ பூஜையும், சில பேர் இஷ்டப்படி தெய்வத்தை கும்பிடுவாங்க, அவங்க தெய்வத்தை கும்பிடுவாங்க. ஆனால் என்னோட கணிப்படி புவனேஸ்வரி பைரவர் தான் பரபிரம்மம். எல்லாத்துக்கும் ஆதி பரபிரம்ம சொல்வோம். அவங்க 2 பேரையும் படம் வச்சுருந்தா கும்பிடுங்க, இல்லை குத்தொழிக்கு எடுத்து வச்சாலும் பூஜை பண்ணுங்கள். நம்ம வழிபாட்டில் வந்து இந்த படையெல்லாம் கிடையாதுமா. ஆனால் இஷ்டப்படி செஞ்சால் செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் ஜபம், பூஜை, தீபம், காசு இருந்தால் ஹோமங்கள் செய்யுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ ராசி பலனுக்கு வரேன். ஒரு பஞ்சாங்கத்தை நம்ம வாசித்த பின் அது போய் நம்ம ராசி பலன் பார்க்கணும். இந்த ஆண்டு வந்து எந்தெந்த ராசிக்கு அதிக லாபம்,
எந்தெந்த ராசி பொருவமாக லாபம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஏன் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்போ தான் அவங்க எந்த ஒரு காரியம் செயல்பட்டாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. பாருங்கள், இந்த புக்கில் 6வது பேஜில் பாருங்கள், இந்த ராசி பலன் போட்டிருப்பாங்க. ஆதாய பலன் எவ்வளோ நஷ்டம், எது ஆதாயம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேச ராசியும் விருச்சிக ராசிக்கும் ஆதாயம் 2, விரயம் 14, அப்போ நஷ்டம். ஓகே. ரிஷபராசி துலா ராசிக்கு ஆதாயம் 11, விரயம் வந்து 5, இது கொஞ்சம் லாபம். மிதுன ராசி கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆதாயம் 14, விரயம் 2, இது லாபம். கடகராசிக்காரங்களுக்கு ஆதாயம் 14, விரயம் வந்து 8, இது வந்து லாபம். ஓகே. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆதாயம் 11, விரயமும் 11, இது சமசுகம், சமநிலை, சமசுகம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. தனுசு ராசி மீனராசிக்காரங்களுக்கு வந்து ஆதாயம் 5, விரயம் 5, இதுவும் சமசுகம். மகர ராசி கும்பராசிக்காரங்களுக்கு ஆதாயம் 8, விரயம் 14, இது நஷ்டம். அப்போ இந்த கணிப்பு வந்து பஞ்சாங்கத்தில் கணிச்சின ரிஷிகள் போட்டிருப்பாங்க, அது அதை கண்டுபிடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன ஒன்றுனா, இது யாருக்கு துல்லியமாக வருதுன்னு சொன்னால், ராசிக்கு சனீஸ்வர பகவான் படுறவங்களுக்கு இது கொஞ்சம் துல்லியமாக வேலை செய்யுது. இப்போ வச்சுங்களேன், இப்போ கும்பராசி மீனராசி மகராசிக்காரங்களுக்கு பகவான் பார்வை கொஞ்சம் இருப்பதால் இப்போ இவங்களுக்கு வந்து நஷ்டம் வருது. அப்போ கொஞ்சம் கவனமாக, இப்போ ஒரு புது காரியம் செய்யும் போதோ, ஒரு காசை முதலீடு செய்யும் போதோ இது கொஞ்சம் கவனமாக, அதாவது ஜோதிட சாஸ்திரம் திருப்பி சொல்லுவேன், யாரும் பயமுத்துறதுக்கோ காசு சம்பாதிக்கோ இல்லை. கொஞ்சம் கவனம், நேரம் சரியில்லாத நேரத்தில் கொஞ்சம் கவனமாக, எப்படின்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக, நம்பிக்கையோடு எக்ரிமெண்ட் பண்ணி செய்வது ரொம்ப நல்லது. யாரையும் டக்குன்னு நம்பி இறங்கி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தில் போகணும். ஆனால் ராசி பலன்படி இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கு தான் வந்து அஷ்டமசனி பார்வை இருந்தாலும் மறைமுகமான அதிர்ஷ்ட யோகம் இருக்குது. ஒரு கால் அவங்க நல்ல வழிபாடு செஞ்சாங்கன்னா, அதாவது என்ன கேட்டிங்கன்னா, இந்த புவனேஸ்வர் பைரவர் வழிபாடு, பைரவர் கால பைரவர் தான் இந்த 9 நவகிரகத்துக்கு ஆதிகுரு. அவர் வழிபாடு செய்வது, பூசணிக்காய் விளக்கேற்றி வழிபாடு செய்வது, வாரம் போய் செவ்வாய் சனிக்கிழமை செய்வது, வசதி இருந்தால் மாதம் ஹோமம் செய்வது, இந்த மாதிரி அவங்களுக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்ட யோகம் உண்டு. அப்போ இந்த ஆதாயம் விரயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் மொத்தம் வந்து ஆதாயம் வந்து 65, விரயம் வந்து 59. அப்போ ஆதாயம் வந்து கூட இருப்பதால் இந்த ஆண்டு மக்கள் கொஞ்சம் போன ஆண்டை விட மீது பார்த்தா குரோதி வருடம் வந்து பறக்கவே கூடாது. நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா குரோதி வருடத்துல தான் நிறைய நாடுகள் சண்டை போடும். அது முடியணும், இந்த விசுவாசி பறக்கணும். ஏன்னா இந்த குரோதினா பகை, விசுவாசுனா என்ன அர்த்தம்னா தயாளனன், நற்குணமாக உள்ளவனா. அந்த வருஷ தேவதை வந்து நற்குணமாக இருப்பாங்களாம், ரொம்ப பணக்காரங்களாக வாழ்வாங்களாம், புதிய முயற்சிகள் கண்டுபிடிப்பாங்களாம். இப்போனா தயாளவானவன் சொல்லுவாங்க, இப்போனா தர்மவான் சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். எல்லாத்துக்கும் தர்மம் செய்வாங்களாம். கால்நடைகள்லாம் உற்பத்தி ஆகும், புது தானியங்கள் உற்பத்தி ஆகும், இதெல்லாம் வந்து நல்லது. ஆனால் குரோதி ஆண்டு நல்லா இல்லை, போன ஆண்டு ரொம்ப நல்லது. ஆனால் இந்த முடிஞ்சிச்சு, இன்றைக்கோட 14 முடிஞ்சு. இனிமேல் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிரும். இந்த பிரளயங்கள், இந்த நாட்டுக்கு பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து குறையும். எல்லாம் நல்லா இருக்கணுமா, அதான் நான் சொல்லுவேன். என்னோட வழிபாடு என்னென்னா, உலகத்தில் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அதை வந்து மிருகமாக இருந்தாலும் சரி, பஞ்சபூதமாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் செய்யும், பேய்களாக இருந்தாலும் சரி, பூதகணங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் நல்லா இருக்கணும். இறைவன் ஆசீர்வாதம் எல்லாம் நல்லா இருக்கணும். ஆனால் இந்த விசுவாசம் நம்ம நல்லா, ஆனால் சொன்ன அரசியலில் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் பெரிய மாற்றங்கள் வரும். நன்மை தான் வந்து முடியும். இந்த 12ஆம் மாதம் கொஞ்சம் லேசாக தண்ணியில் பிரச்சனை இருக்காது, பார்த்துக்கலாம். மக்கள் செய்கிற பூஜைக்கும் எல்லா மதத்துக்கும் அவங்க கடவுளை வழிபாடு செய்வாங்க. கண்டிப்பாக கடவுள் நம்மளை காப்பாற்றும். சரி, இப்போ வந்து ஆதாயம் இந்த ஆண்டு கூட 65, விரயம் வந்து 59. அதனால் இந்த ஆண்டு மக்கள் சுபிட்சமாக இருப்பாங்க. இது வந்து டோட்டல் மொத்தத்தோட கணிப்பு முறை. இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து இப்போ எடுத்துக்காட்டு, இது இந்த பஞ்சாங்க சாஸ்திரத்தில் வந்து நம்ம நன்றி சொல்கிறதுக்கு மொத மனிதர் வந்து இடைக்காட்டு சித்தம். அவர் தான் வந்து இந்த 60 வருஷம் பஞ்சாங்கத்தோட வெண்பாவை எழுதியிருக்கார். இது வந்து எப்போ நீங்கள் பஞ்சாங்கம் தொடரும் போது உங்கள் குலதெய்வமான சூரிய பகவானையும் பிரம்மதேவரையும் சரஸ்வதியையும் வழிபட்டு இடைக்காட்டு சித்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அவர் எழுதின கவிகள் வந்து அவ்வளோ துல்லியமாக வேலை செய்யுது. இந்தந்த வருஷம் இது பிறக்கும், இந்த பிறந்த வருஷத்தில் இது நடக்கும்னு எழுதியிருக்கார். அந்த காலத்தில் ஞான சிருஷ்டியால் அவர் எழுதி வச்சுருக்காருன்னா எவ்வளோ பெரிய சித்தராக இருப்பார், எவ்வளோ பெரிய மகனாக இருப்பார். அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து எல்லாமே நடக்குது. எழுதி வச்ச சாஸ்திரங்கள் அப்படியே நடக்குது. இப்போ ஒரு வெண்பா பாடி வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அது அப்படியே நல்லா நடக்குது. அதனால் இந்த ஆண்டு வந்து
சூரிய பகவான் தான் ராஜாவாக இருக்கார். சூரிய பகவான் தான் ராஜா. அதனால் வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பணக்காரர்கள், நிறைய மாற்றங்கள் வரும். அதுதான் குறிப்பாக சொல்கிறாங்க. அந்தந்த தெய்வத்தை அவங்க வழிபாடு செஞ்சு வாழ்க்கை சுபட்சமாக வரணும். காசிகாட வேருவி பைரவர் பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சிவமோங்கரிம் நம சிவாய பைரவ சிவம்.